சென்னை பனையூரில் தாவேக பொதுச் செயலாளர் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தாவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. முழு விவரங்கள் என்னென்ன தொடர்பாக இதில் விவாதிக்கப்படுகிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, வணக்கம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொது ஆலோசனை கூட்டம், மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. முன்னதாக அவர்கள் உறுதிமொழி ஏற்கின்றனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த பூத் கமிட்டி விவகாரம், 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், அதற்கான பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், அதே போல இல்லம் தேடி மக்களை சென்று சந்தித்து திமுகவினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பிரச்சனைகளை எடுத்துரைத்து அதற்கான அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இந்த மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், அதே போல பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த், அதே போல தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளர் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அதே போல அருண்ராஜா, நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும், இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் இந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கிளை கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள் உள்ளிட்ட பொறுப்புகள் இன்னும் நியமிக்கப்படாமல் இருக்கிறது. அதற்கான அறிவிப்புகளை முறைப்படுத்துவதற்கும் சரியான நபர்களை நியமிக்க வேண்டும் என்பது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்த வரைக்குமே அந்த BLO 2 எனக்கூடிய அந்த பணிகளும் என்பது இன்றைக்கு முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் சரியான அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. அதற்கும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு அதில் விடுபட்டு இருக்கக்கூடிய வாக்காளர்களை மீண்டும் சேர்ப்பதற்கு உதவி செய்வதற்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மீண்டும் விஜய் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் தமிழகத்தில். அதற்கான கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு துயர சம்பவமாக 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் 2 மாதங்களுக்கு மேலாக அந்த பிரச்சார பயணத்தை மேற்கொள்ளாமல் இருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் மக்கள் சந்திப்பு பாண்டிச்சேரியிலும் அதேபோல் காஞ்சிபுரத்திலும் நடைபெற்றது. தற்பொழுது 16ஆம் தேதி ஈரோட்டிலும் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் அது நடைபெற இருக்கிறது. அங்கெல்லாம் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொண்டற்படை உள்ளிட்ட படைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரிலுள்ள வேற்றுமைகளை களைந்து